ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம் சீக்ரெட். இன்றைக்கி ஹெல்த்தியான 2 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓட்ஸ் தோசை செய்ய போகிறோம். ஒரு கப் ஓட்ஸை நல்லா மிக்சர் கிரைண்டரில் அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் அரைச்சி வச்ச 1 கப் ஓட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிட்டு அது கூட 1/4 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நாலு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டு இது கூட வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி நல்லா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம உடனே கல் சூடு பண்ணி தோசை ஊற்றிடலாம். ஹெல்த்தியான ஓட்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ராகி தோசை செய்ய போகிறோம். இதில் 1 கப் ராகி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை, இது கூட தேவையான அளவு உப்பு. இதில் கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல ரவா தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றி இருக்க போகிறோம். இந்த 2 ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you for watching.